தமிழக அரசியலின் தற்போதைய பேசுபொருளாக மாறியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளின் தூக்கத்தை கலைத்துள்ளதாக அக்கட்சியின் தொண்டர்கள் இணையத்தில் முழக்கமிட்டு வருகின்றனர். நேற்று முளைத்த ஒரு புதிய கட்சியை தடுப்பதற்கு பாரம்பரிய அரசியல் சக்திகள் அனைத்தும் ஓரணியில் திரள்வதை பார்க்கும்போது விஜயின் வருகை அவர்களுக்கு எப்பேற்பட்ட நடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. இத்தகைய அரசியல் நெருக்கடிகள் எதனையும் கண்டு விஜய் பின்வாங்கப் போவதில்லை என்றும் ஒவ்வொரு தடையையும் அவர் தகர்த்தெறிந்து முன்னேறுவார் என்றும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் ஆவேசமான பதிவுகளை இட்டு வருகின்றனர். விஜயின் வளர்ச்சியை தடுக்க நினைக்கும் அரசியல் எதிரிகளுக்கு தொண்டர்கள் ஒரு முக்கியமான உதாரணத்தை சுட்டிக்காட்டுகின்றனர். தரையில் அடிக்கப்படும் ரப்பர் பந்து எப்படி முன்பை விட அதிக வேகத்தில் மேலே எழும்புமோ அதேபோல் விஜயை அடக்க நினைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் அவரை இன்னும் உச்சத்திற்கு தள்ளும் என்பது இவர்களின் வாதமாக உள்ளது. விசாரணை என்ற பெயரில் அவருக்கு அளிக்கப்படும் அழுத்தங்களும் சினிமா ரீதியான முட்டுக்கட்டைகளும் மக்கள் மத்தியில் அவர் மீதான ஆதரவை ஒரு பேராலையாக மாற்றியுள்ளது. ஒரு தலைவரை அதிகார பலத்தால் ஒடுக்க முனையும்போது மக்கள் தானாகவே அவர் பின்னால் அணிதிரள்வார்கள் என்ற வரலாற்று உண்மையை எதிரிகள் மறந்துவிட்டதாக தொண்டர்கள் கருதுகின்றனர். குறிப்பாக டெல்லியில் விஜய் மேற்கொண்ட சிபிஐ விசாரணை ஒரு திட்டமிடப்பட்ட அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று அவரது ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எந்தச் சோதனையைக் கண்டும் நாங்கள் அஞ்சப் போவதில்லை. எங்கள் தலைவர் ஒருமுறை தலைமை செயலகத்திற்குள் நுழைந்துவிட்டால் அடுத்த 15 ஆண்டுகளுக்கு தமிழக அரசியலில் அவர் ஒருவரே முடிசூடா மன்னனாக திகழ்வார் என்று அவர்கள் சவால் விடுகின்றனர். இந்த 15 ஆண்டு கால ஆட்சி என்ற முழக்கம் தற்போது தமிழகம் முழுவதும் பெரும் அலையை ஏற்படுத்தியுள்ளதோடு 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தொண்டர்களை மிகுந்த உத்வேகத்துடன் பயணிக்க வைத்துள்ளது. விஜயின் விக்கிரவாண்டி மாநாடு தந்த வெற்றிக்குப் பிறகு பல அரசியல் கட்சிகள் தங்களது வியூகங்களை மாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளன. சிபிஐ அலுவலகத்தில் 7 மணி நேர விசாரணையை முடித்துவிட்டு திரும்பிய போதும் விஜயின் முகத்தில் தெரிந்த அந்த நிதானமான புன்னகையும் உறுதியும் அவர் ஒரு நிஜ ஜனநாயகன் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளதாக ரசிகர்கள் கொண்டாடுகின்றனர். சினிமாவில் மட்டுமல்லாது நிஜ அரசியலிலும் அவர் ஒரு பெரும் வெற்றியாளராக உருவெடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது என்பதே அவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. இணையதளங்களில் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் இப்போதே ஒரு தேர்தல் யுத்தத்தை தொடங்கிவிட்டனர். அரசியல் விமர்சகர்கள் மற்றும் மாற்றுக் கட்சியினரின் வாதங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்து வரும் அவர்கள் விஜயின் நேர்மையையும் அவரது உழைப்பையும் முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்து வருகின்றனர். விஜய்க்கு எதிராக சதிவலைகள் பின்னப்பட்டால் அந்த வலைகளையே அறுவடையாக்கிக் கொள்ளும் ஆற்றல் தளபதிக்கு உண்டு என்று அவர்கள் பதிவிடும் கருத்துக்கள் வரவிருக்கும் தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கு வித்திடும் அறிகுறிகளாக பார்க்கப்படுகின்றன. முடிவாக தமிழகத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் சக்தியாக விஜய் உருவெடுப்பாரா என்பதற்கான விடை 2026 தேர்தலில் கிடைக்கப் போகிறது. அதுவரை தங்களுக்கு எதிராக வரும் ஒவ்வொரு சவாலையும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் தங்களது வெற்றிக்கான ஏணியாக மாற்றத் தயாராகிவிட்டனர். மக்கள் ஆதரவு என்ற பெரும் பலம் இருக்கும் வரை எந்தவொரு மத்திய அல்லது மாநில ஏஜென்சிகளாலும் விஜயின் அரசியல் வேகத்தை தடுக்க முடியாது என்பதுதான் இப்போதைய அரசியல் யதார்த்தம். இந்த அதிகாரப் போட்டியில் விஜயின் அடுத்தடுத்த ஆதிரடி நகர்வுகள் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.